தமிழ்நாட்டில் மொத்த மக்கள் தொகையில் 30% அதிகமாக தெலுங்கு மொழி பேசும் சமுதாய மக்கள் உள்ளதாகவும், தெலுங்கு சமுதாய மக்களுக்கு தமிழக அரசின் கல்வி வேலைவாய்ப்பில் விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் எனவும், இதற்காக தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என தமிழ்நாடு தெலுங்கு சமுதாய அமைப்புகள் மற்றும் தமிழ்நாடு நாயுடு ஐக்கிய கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் அனந்தராமன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இது தொடர்பாக நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் கூறுகையில், தமிழ்நாட்டில் சிறுபான்மையினர் மத ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் உள்ளதாகவும், தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையம் மத அடிப்படையில் மட்டுமே நியமனங்கள் செய்யப்படுவதாகவும், மொழி அடிப்படையில் சிறுபான்மையினர் புறக்கணிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். சிறுபான்மை மொழியினருக்காக தனியாக நலவாரியம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்த அவர், தமிழ்நாட்டில் உள்ள இந்து சமய கோவில்களின் அறங்காவலர் பதவிகளில் தெலுங்கு மொழி பேசும் சமுதாய மக்களை அறங்காவலர்களாக நியமிக்க வேண்டும் என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் சில அரசியல் கட்சிகள் தெலுங்கு மக்களை வந்தேரிகள் என இழிவுபடுத்தி பேசி வருவதாகவும், இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் கூறிய அவர், இது தொடர்பாக ஆளும் கட்சி உடனுக்குடன் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுத்து இதுபோன்று வன்மமாக பேசும் நபர்கள் மீது தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் 24க்கும் மேற்பட்ட தெலுங்கு மொழி பேசும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் கூட தெலுங்கு சமுதாய மக்களுக்கு எந்தவித நன்மையும் கிடைக்கவில்லை என வேதனைப்பட்ட அவர், இது தொடர்பாக முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை விடுக்க பலமுறை முயன்றும் இதுவரை அனுமதி கிடைக்கவில்லை எனவும் தெரிவித்தார். தெலுங்கு மக்களை புறக்கணிக்கும் நடவடிக்கை தொடர்ந்தால் நீதிமன்றத்தை அணுகி தீர்வு காண முயல்வோம் என்றும், வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தெலுங்கு பேசும் சமுதாய மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தகுந்த பாடம் புகட்டுவோம் என்றும் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்த பல்வேறு சமுதாய அமைப்புகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டார். இத்தனை இருந்தும் கூட நாங்கள் மொழி சிறுபான்மையாக 30% தெலுங்கு மக்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டும். நிச்சயமா முடிவெடுக்க இந்த தவறா பேசுவது தக்க தண்டனை தர வேண்டும். 2000 நாங்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டியது. ஏன்னா மைனாரிட்டிஸ்க்கு பிரச்சனைனா நாங்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டியது. ஏன்னா எங்களுக்கு உரிமை இருக்கு, எல்லா மனிதருக்கும் உரிமை இருக்கு. அந்த உரிமையை நிச்சயமாக நாங்கள் நீதிமன்றத்தையும் நான் என்ன பண்ணலாம், 2026 தேர்தல் எங்க போயிருக்குது, எங்க மக்கள் எங்க இருக்காங்க, நாங்க போய் சொல்றோம் ஐயா இது மாதிரி மண்டல இருங்க அப்படின்னு சொல்றோம். ஒன்றிணைந்து 2026 தேர்தலை எப்படியாவது முடிவோடு இருக்கும். இது என்னுடைய கோரிக்கைகள் உங்கள் வாயிலாக சென்றடைந்து நன்மை பயக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களை சந்திக்கும் எல்லாருக்கும் அடுத்த சொல்ல எடுத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அத்தனை கான்ஸ்டிட்யூன்சியும் இருக்காங்க. இன்னைக்கு சென்னை எடுத்துட்டா 95 காலனிஸ் இன்னைக்கு சென்னையில் இருக்கு. அருந்தேர் காலனி 95 காலனி, ஒவ்வொரு காலனியும் 10,000 பேர் 5,000 பேர் ஓட்டர்ஸா இருக்கான். அவர் புல்லாபுரத்துல கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேல இருக்கா. புல்லாபுரத்துல மேட்டுப்பாளையத்துல 5,000-6,000 பேர் இருக்காங்க. ராம்நகர் இருக்காங்க. இப்படி 95 காலனி சென்னையில அருந்தேர் காலனி மிகவும் கேவலப்பட்ட, மிகவும் தாழ்த்தப்பட்ட, மிகவும் சுகாதாரமற்ற நிலையில் இருக்காங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு 31 கம்யூனிட்டி சேர்ந்த தெலுங்கு பேசும் மக்கள் நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2.5 கோடி 3 கோடி பேர் வரைக்கும் தமிழ்நாட்டுடைய ஜனத்தை வந்து 8 கோடி எடுத்துக்கிட்டீங்கன்னா
2.5 கோடியிலிருந்து 3 கோடி வரைக்கும் 31 கம்யூனிட்டி சேர்ந்த தெலுங்கு பேசும் மக்கள் எங்களுடைய அமைப்புல தெலுங்கு மைனாரிட்டி ஃபெடரேஷன் வச்சிருக்குமே எங்களுக்கு இருக்கிறாங்க.